ஹாய் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ், குட் மார்னிங். உலக மக்களே, நம்ம அனைவரும் இன்று ஒரு விஷயத்தை மறந்துட்டு ஊதாரியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். சும்மா பணம் 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 பின்னால் எல்லாம் பிணமாக சுற்றிட்டு இருக்காரு. ஜடம் நடமாடும் பிணம். நம்ம முன்னோர்கள் நமக்கு மிகப்பெரிய சொத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது என்ன தெரியுமா? ஒரு திடீரம் பழமொழிகள், விடுகதைகள், இன்னும் பொது அறிவு, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க நமக்கு தந்திருக்காங்க. பெரிய பெரிய விஞ்ஞானிகள் பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஏன் தாமஸ் ஆல்வா எடிசன் அது அந்த பல்பு அவர் தான் கண்டுபிடிச்சிருப்பான். ஆனால் அந்த வெளிச்சத்தை அவர் பார்க்கல. அதுக்கு முன்னாலே ஏதோ ஆசிடோ ஏதோ கண்ணில் பட்டு அவர் கண் பார்வை போய் அதுக்கப்புறம் அந்த ஓடுது அது தெரிஞ்சது பீடன் ரைட்டா அதெல்லாம் கட்சி. அதுக்கப்புறம் சரி, ஓகே, வி டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் தோஸ் நான்சென்ஸ், ரைட்? சரி, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன தெரியுமா? அற்புதமான விஷயம். நான் உங்களுக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு நான் சில விஷயங்களை உங்களுக்கு படித்து சொல்ல போகிறேன். அதே மாதிரி மோகனா உங்களுக்கு சின்ன சின்ன செய்திகள். இது மெயினாக எல்லாருக்குமே இது பொருந்தும். நல்லா சின்ன பசங்க அண்ட் வாலிப பெண்கள், முதியோர்கள் எல்லாருக்குமே இது முக்கியமான விஷயம். ஜென்ரல் நாலேஜ்னு எடுத்துங்க, இல்லை எப்படி வேணால் எடுத்துங்க. ஓகே, எனிவே நம்ம அப்படியே வீடியோவோட போயிடலாமா? ஓகே மோகனா, போகலாமா? முதல்ல நீ ஃபஸ்ட்டு வாசிச்சுடு. முதல் நீ வாசி. ஓகே. அடுத்தது நான் முதல்ல இப்போ ஒன்று வாசிச்சிட்டேன்னு வச்சுக்கேன், நீயும் ஒன்று. அதுக்கு அடுத்தது நான் ரெண்டாவது வாசிச்சா நீயும் ரெண்டாவது. அதுக்கு அடுத்தது நான் மூணாவது வச்சா நீயும் மூணாவது. இப்படியே எவ்வளோ தூரம் போதோ நம்ம போகலாம். ஓகேவா? நீ ரெடியா இருக்கியா? ஓகே, ரைட், போ. வணக்கம். ஆர் மோகனா. சின்ன சின்ன செய்திகள். விஷ்ணுவின் முதல் அவதாரம் மீன் அவதாரம் என கூறப்படுகிறது. ஆமாம், இப்போ நான் ஓகேங்களா, கிபி 1866 ஆண்டு இங்கிலாந்தில் முதலாக லிவர்பூல் என்ற சைக்கிளிங் கிளப் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ மோகனா, புத்த மற்றும் சைன மதங்கள் ஒரே கொள்கையை கொண்டுள்ளன. வெரி குட். ஓகே, இப்போ நான் இந்தியாவில் கருப்பு வெள்ளை தொலைக்காட்சிகள் 1969 ஆண்டு முதல் உற்பத்தி செய்யப்படுகின்றன. வேயன் கோள் நெருக்கமான வானிலைகளை உதிர்க்கும் தன்மையுடையது. இப்போ நான் தர்மசாஸ்திரத்தை போதயானன் என்பவர் உருவாக்கினார். வெப்பமண்டல காடுகளில் உள்ள மரங்களில் மரத்தவளைகள் காணப்படுகின்றன. வெரி குட். இப்போ நான் அன்னை தெரசா நோபல் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண் ஆவார். நோஃபிலோ என்ற சிலந்தியின் வலைகள் மீன் வலை செய்வதற்கு பயன்படுகிறது. வெரி குட். இப்போ நான் ஓகேவா, கொஞ்சம் நல்லா கவனிங்க. நல்ல விஷயம், மக்களுக்கு ரொம்ப உபயோககரமான விஷயம். ஆமாம், இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு பொது அறிவு பற்றி எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லை. ரொம்ப அவசியம் இதெல்லாம். தாய்மார்கள், பெற்றோர்கள் கண்டிப்பாக அவசியம் உங்கள் பிள்ளைகளை ஒரு மணி நேரம் இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்கள். ஆமாம், இந்த மேக்ஸிமம் இந்த வீடியோ அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் இருக்கும். 1 மணி நேரம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் உங்கள் உள்ளங்கைகளில். ஆமாம் இருக்கும். ஆமாம், ஓகேவா? கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் ப்ளீஸ். நம்ம போகலாம். அடுத்தது இப்போது எகிப்தில் உள்ள அபு சிம்பால் என்ற இடம் பழமையான செதுக்கு கோயில்களுக்கு புகழ் பெற்றதாகும். இப்போ நீ தாவர எண்ணெய்களில் ஸ்டெயரிக் அமிலம் உள்ளது. தாவர எண்ணெய்களில் செயற்கை அமிலமா? தாவர எண்ணெய்களில் ஸ்டெயரிக் அமிலம் உள்ளது. ஓ, ஸ்டெயரிக் அமிலம். ஆமா, ஸ்டெயரிக் அமிலம் உள்ளது. காட்டு, எது அது? ஸ்டெயரிக் அமிலம் உள்ளது. ஆமா, ஓகே ஓகே ஓகே. தாவர எண்ணெய்களில் ஆமாம் ஸ்டீரியக். அதான் ஸ்டீரிக்னு சொல்லிட்டேன். பரவாயில்ல, தட்ஸ் ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்லங் தானேங்க, ஸ்லங்கு. அப்புறம் ப்ரொனன்சியேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பக்காவாக இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? ஆமாம், தமிழ் தான். கோயம்புத்தூர்கார் ஒரு மாதிரி பேசுகிறாரு, மதுரைக்கார் ஒரு மாதிரி பேசுகிறாரு, மெட்ராஸ்கார் ஒரு மாதிரி பேசுகிறாரு. ப்ரொனன்சியேஷன்ஸ் கொஞ்சம் லிட்டில் அது மாறுபடும்.
அதனால ஒன்றும் இல்லை. அது மோகனா என்ன படிச்சது அப்படின்னு கேட்டால், தாவர எண்ணெய்களில் ஆமாம் ஸ்டீரியா இருக்கு. என்னது? ஸ்டீரியக் ஆமாம், அமிலம் உள்ளது. உள்ளது. சரி, இப்போ நான் ஓகேங்களா, பார்த்தீங்கன்னாக்க ஆமாம், சாண்ட்விச் தீவுகளின் புதிய பெயர் ஹவாயியன் தீவுகள் என மாற்றப்பட்டுள்ளது. ஹவாயினன் தீவுகள் என மாற்றப்பட்டுள்ளது. மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், கேளுங்க. சாண்ட்விச், சாண்ட்விச்னா துண்டு சாண்ட்விச்னு நினச்சிட்டு போகிறீங்க, தீவு இது, நோ ஐலாண்டு, ஓகேவா? சாண்ட்விச் தீவுகளின் புதிய பெயர் ஹவாயியன் தீவுகள் என மாற்றப்பட்டுள்ளது. நீ மோகனா. மின்சார ரயில் போக்குவரத்தில் இந்தியா 2ஆம் இடம் வகிக்கிறது. வாவ், சூப்பர். ஓகே, இப்போ நான் சரியா, ஒரு நாட்டில் தடை செய்யப்பட்ட புத்தகத்திற்கு சிவப்பு புத்தகம், அதாவது ரெட் புக் என்று பெயர். சரியா? நீ. கொச்சி துறைமுகம் 1989 ஆண்டு முதல் தர துறைமுகமாக அங்கீகரிக்கப்பட்டது. வெரி குட். ஓகே, ஃபைன், நல்ல விஷயம் தான். அப்புறம் இப்போ நான் சரியா, ஓகேவா, இந்திய இராணுவ அறிவு கூர்மை பயிற்சி பள்ளி பூனேயில் உள்ளது. நீ. காந்திஜி நாட்டின் தந்தை என்ற பட்டத்தை சுபாஷ் சந்திர போஸ் வழங்கினார். வெரி குட், நல்ல விஷயம். அப்புறம் இங்கே கே பஜாஜ், கே பஜாஜ் என்பவர் உலகின் தென் முனையை அடைந்த முதல் இந்தியர் ஆவார். இங்கிலாந்து ஜெர்மன் படைகளுக்கு இடையே எல் அலமின் போர் கிபி 1942 ஆண்டு நடைபெற்றது. வெரி குட். இப்போ நான், இந்தியாவின் தேசிய மருத்துவ ஆராய்ச்சி மையம் கொல்கத்தாவில் உள்ளது. வில்லியம் ஏ காரத் என்பவர் உலக புகழ்பெற்ற ஆங்கில ஓவியர் ஆவார். குட். 2ஆம் சேர பேரரசின் தலைநகராக இப்போது உள்ள சிரங்கனூர் முன்பு திருவஞ்சிகுளம் என்று விளங்கியது. மறுபடியும் சொல்ல பார்த்துங்க, சரித்திர விஷயம் போலகுது. 2ஆம் இந்த சேர பேரரசின் 2ஆம் சேரர் சோழர் பாண்டியர் இருக்காங்கல்ல, அது சேரர்கள் என்றால் யார்? மலையாளிகள், அந்த அந்த மாதிரி விஷயத்தான், அதை நம்ம அப்படி பேச வேண்டாம். ஓகே, 2ஆம் சேர பேரரசின் தலைநகராக இப்போது உள்ள சிரங்கனூர், இந்த சிரங்கனூர் முன்பு திருவஞ்சிகுளம் அப்படிதான் சொல்லி அது விளங்கி இருக்கிறது. நீ சொல்லு. குளோரின் மற்றும் புளோரின் கூட்டு பொருட்கள் தொற்றுநோய் தடுப்பு பொருளாக பயன்படுகிறது. ஓ, வெரி குட். அப்புறம் இது பாருங்க, இது ஒரு நல்ல செய்தி. கிபி 52ஆம் ஆண்டு புனித தோமா என்பவரால் இந்தியாவில் கிறிஸ்துவ மதம் பரப்பப்பட்டது. கிறிஸ்துவ மதம் தோமா தான். நம்ம தோமா யார் தெரியும்ல? தாமஸ், சென்ட் தாமஸ் மவுண்ட் இங்கே இருக்க 52. நான் கூட பார்த்தேன், அங்கே ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்குது. அங்கே கிபி 52ஆம் ஆண்டு புனித தோமா என்பவரால் இந்தியாவில் கிறிஸ்துவ மதம் பரப்பப்பட்டதுன்னு இருந்தது. நான் கூட பார்த்தேன். நிறைய பேர் அது பொய்யின்றாங்க, அப்படி ஒருத்தர் இங்கே வரவே இல்லைன்றாங்க. இளைச்சொல்கள் ஏகப்பட்டது இருக்கும், புத்தகங்கள்லாம் நம்பாதீங்க, எல்லாம் பொய் சொல்கிறோம், திருப்பி பசங்க. ஆமாம், ஓகேவா? இருந்தாலும் நம்ம வாசிக்கிறோம், நம்ம சொந்தமாக எதுவும் சொல்லலை, ஏற்கனவே பதிவிடப்பட்டு இருக்கிறது, அதை நாங்கள் பார்த்து படிக்கிறோம். படித்ததில் பிடித்தது என்று தான் நீங்கள் கருத வேண்டுமே தவிர, நாங்கள் படித்தது எல்லாம் உண்மை அப்படி என்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வரக்கூடாது. பட் நம்புங்க, நம்பினார் கெடுவதில்லை. கந்தக டை ஆக்சைடு வெண்மையாக்கும் தன்மைக்கு சல்போடைசின் என்று பெயர். வெரி குட், சூப்பர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கார்பியோ நட்சத்திரம், இந்த ஸ்கார்பியோ நட்சத்திர கூட்டத்தின் சின்னம் தேல் ஆகும். ஆமாம், அதுக்கு தான் சொல்லுவாங்க ஸ்கார்பியன்னாக்க தேல் தானே. தேலை தானே இங்கிலீஷில் ஸ்கார்பியன் சொல்கிறாங்க. அது இங்கிலீஷா லெத்தினா, அது என்ன லாங்குவேஜ் நமக்கு தெரியாது. நம்ம படிக்கிறோம், தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறோம், எல்லாம் சரியாக நமக்கு தெரியாது. அதே நேரத்தில் நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் யோ அவர் செய்யலையா, வேற ஒருத்தர் அதை தப்பாக பதிவு பண்ணியிருக்காங்க, நீயும் அதை அப்படியே படிக்கிறீன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஓகே, ரைட். அடுத்தது நீ. ஐநாவின் கல்வி அறிவியல் கலாச்சார அமைப்புக்கு யுனெஸ்கோ என்று பெயர். யுனெஸ்கோ, ஆமாம், ஐநா சபை இருக்குல்ல, அதான் யுனெஸ்கோ. அமைதி நிலைநாட்டுவர் என்று சொல்கிறார்கள். அங்கே காசாவில் கோடிக்கணக்கான பேர் செத்து போயிட்டான். உக்ரைனில் லட்சம் கோடிக்கணக்கானவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் இறந்து போனாங்க. ஏன் எதுக்குன்னு கூட கேட்கல. ஐநா சபை, யுனெஸ்கோ
என்ன வாட் இஸ் திஸ் ஆல் நான்சென்ஸ் எப்படியும் அப்படியே போட்டோம் நடக்கட்டும் நமக்கு என்ன நம்ம ஏதோ படித்து பிள்ளைங்களுக்கு ஏதோ கொஞ்சம் அறிவு வரும்னு ஏதோ சொல்கிறோம். அது படிக்கிறதுக்கும் கேட்காததும் அது தலையெழுத்து. ஆனால் பட் நம்ம சொல்ல வேண்டியது நம்ம சொல்லணும். ஆமாம், நம்ம வயசு அந்த மாதிரி அறிவு சொல்கிற வயசு. அதனால் நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். நம்ம சொல்லி தான் ஆகணும். அது கேட்குதோ கேட்கலையோ நம்ம சொல்லி தான் ஆகணும். ஒரு நல்ல தகப்பன் வந்து தன்னுடைய குடும்பம் சரியில்லை, மனைவி மக்கள் சரியில்லைன்னா மண்டையில் குட்டி அதை கண்டிக்கணும். அப்படி கண்டிக்கலைன்னா அவன் நல்ல தகப்பன் இல்லை. பைபிள் சொல்லுது. ஒரு நல்ல தகப்பன் தன் மனைவியை குழந்தைகளை எல்லாம் வந்து என்ன பண்ணணும், சரியான முறையில் கண்டித்து தண்டித்து வளர்க்க வேண்டும். இயேசுநாதர் கூட ஆமாம், என் தந்தை வாழும் ஆலயத்தை வியாபார கூடமாக மாற்றி விட்டீர்களே என்று சவுக்கு எடுத்துக்கொண்டு அடிச்சு நொறுகிறார் சர்ச்சை. புரியுதுங்களா? ஏன்னா வியாபாரம் ஆக்கிட்டீங்க. கோயிலுக்கு போனால் எல்லாத்தையும் கற்பூரம் வைக்கிறதுக்கு, தேங்காய் வைக்கிறதுக்கு, ஊதுவத்தி வைக்கிறதுக்கு ஏதோ பாவம். அவங்களுக்கு கற்பூரம் வைக்கிறவனுக்கு வேலை கிடைக்குது, ஊதுவத்தி வைக்கிறவனுக்கு வேலை கிடைக்குது. பட் மூட நம்பிக்கையை பறக்குறீங்களப்பா. எந்த சாமி வந்து இந்த காசாவில் அவ்வளோ பேர் செத்தாங்களா காப்பாற்றுச்சா? இந்த உக்ரைனில் எவ்வளோ பேர்ப்பா. அப்புறம் ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் நல்லா சொல்கிறேன், தயவு செஞ்சு கேளுங்க. இந்த ஜனவரி இந்த மாதம் இந்த வருடம் 2025 ஆமாம், ஜான் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறாரு. அவர் வந்து ஐ திங்க் 20ஆம் தேதி அவர் வந்து அதிபர் ஆனார் அமெரிக்காவில். அன்னையில இன்னும் ஒரு டெய்லி ஒரு பேரிடர் நடந்துன்னு தான் இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்களா? பார்த்தீங்களா எங்கே தென்கொரியா ஃபுல்லாக வெள்ளத்தில் போயின்னு இருக்குது டெய்லி திஸ் இயர். ஆமாம், இந்த வருடம் 2025 ஜனவரியிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் உலகத்தில் 195 நாடுகள் இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலும் சுனாமியோ வெள்ளமோ மழையோ சுனாமியோ இல்லை எரிமலைகள் வெடிப்பதோ அல்லது போர் சண்டை இதன் மூலமாக ஏழை மக்கள் சாவதோ தினம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால் வாலிப பெண்களே இளைஞர்களே தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க. ஆமாம், ஏன்னா பிகாஸ் இந்த வெதர் சரியில்லை. அதாவது இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க வெள்ளம் இதெல்லாம் நம்ம இந்த பேரிடர்கள்லாம் கேள்விப்படுறோம்ல, எல்லா நியூஸுமே வந்து 100 வருடங்களுக்கு முன்பு வரை இல்லை, இது புதுசாக இருக்குதுன்றான். ஆமாம், இது ஆமாம் 100 வருஷங்களுக்கு அப்புறம் 120 வருஷங்களுக்கு அப்புறம் இதுதான் பயங்கர சேதாரம் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ சம்திங் ராங் வித் இயற்கை நேச்சர் நமக்கு இன்னமும் ஒரு பெரிய பேரழிவை கொடுக்க போகுதுன்றது மட்டும் உறுதியாச்சு. ஸோ ஜாகிரதையாக இருங்க. கொஞ்சம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுங்க. நாளைக்கு ஸ்கூலில் இந்த இந்த வேலைக்கு போவீங்களா ஒரு 5 பேர் உட்காந்துன்னு இருப்பானே, ஆமா டையெல்லாம் கட்டின்னு உட்காந்து வாட்ச்மேன் இல்லை இன்டர்வியூ பண்ணுவானுங்களேப்பா. ஆமாம், அப்பாயின்மெண்ட் ஒரு 5 பேர் வரிசையாக உட்காந்துன்னு இருப்பான். ஆமாம், அந்த நிறைய கேள்வியெல்லாம் கேட்பான். ஆனால் உன்னை வந்து அவன் தேர்ந்தெடுப்பு எந்த வேலைக்கு தெரியுமா கூப்பிட்டுருப்பான், கக்கூஸ் கழுவுற வேலைக்கு உன்னை கூப்பிட்டுட்டு அமெரிக்க ஜனாதிபதியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்பான். ஏன்னா பைத்தியக்காரங்களோட அறிவு கட்டம் முட்டாளில் கக்கூஸ் கழுவுறதுக்கு நீ தேர்வு பண்ணுற, அதுக்கு ஒருத்தவன் டையெல்லாம் கட்டி இன்டர்வியூ வந்திருக்கான். அவங்ககிட்ட கக்கூஸை எப்படி கழுவ, அதுக்கு என்ன வந்து இந்த கிஸ்ஸலா ஏதோ இது இருக்குது அதெல்லாம் போட்டு கழுவியா, எவ்வளோ சீக்கிரத்தில் கழுவ, குயிக்காக கழுவியா, பளிச்சுன்னு வெள்ளேர்னு கழுவியா அப்படி கேட்பியா. அதை விட்டுட்டு அமெரிக்க ஜனாதிபதியின் பெயர் என்ன, ஏன்னா வாட் அ கைண்ட் ஆஃப் பீப்புள் மேன் யூ ஆர் பீப்புள்ஸ். எனக்கு புரியல. அவன் என்ன வேலைக்கு வந்தான் அது சம்பந்தமான கேள்வியை கேட்க வேண்டும் இல்லையா? எல்லாரும் சொல்லு பாத்தியா. ஆமாம் மோகனா சரி இப்படியே பேசிட்டு தான் அப்புறம் ஜாதாஸ்கர் 9 நாளைக்கு உட்காந்தத்துலேயே பேசிட்டு இருப்பான். செத்துருவேன் அப்படியே இதுக்குள்ளே போயிடலாம். அப்பப்போ ஏன்னா ஒரு சினிமா படம் இருக்குது இன்ட்ரோல்னு ஒன்று வைக்கிறான்ல இடைவேளை, அப்படித்தான் ஜான்பாஸ்கா அப்பப்போ அப்படி ரைட்டாக ஆட்டிட்டு மறுபடியும் இதுக்குள்ள போயிடுறேன். என்ன மகனா நீயும் அப்பப்போ உன் கருத்து சொல்லு மகனா. ஏன்னா பிகாஸ் தே வில் கெட் போர். என்ன ஏன் உட்காந்து எதை சொல்லின்னு இருக்கிறாங்க நம்ம கேட்டுன்னு இருக்கணுமா சொல்லி போர் அடிச்சு போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது நானா நீயா? நான் தான் வாசிப்போம். ஷேக்ஸ்பியரின் கடைசி நாடகம் த டைம்பிஸ்ட். டைம்பிஸ்ட் ஆமாம், அவருடைய கடைசி நாடகம் அது. ஷேக்ஸ்பியருடைய லாஸ்ட் ட்ராமா அது த டைம்பிஸ்ட். டைம்பிஸ்ட் தானே? ஆமாம், அது டைம்பிஸ்ட். எங்கே இருக்குது அது?
டெம்பெஸ்ட் இல்லை டெம்பெஸ்ட். டெம்பெஸ்ட் ஓகே அதான் டெம்பெஸ்ட். டெம்பெஸ்ட் 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 ஆமாம். ஏன்னா அவ்வளோ டெம்பரா இருக்கா அப்படி கேட்குறாங்களா அந்த அந்த டெம்பெஸ்ட். டெம்பெஸ்ட் ஆமா ஓகே நைஸ் பரவாயில்ல. அதான் சொன்னேன்ல இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டதுனால தான் அது பிடிங்கி பார்த்தேன். என்னடா டைம் பெஸ்ட்னு எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டெம்பெஸ்ட். ஓகேவா? அடுத்தது இங்கே நான் இப்போ அந்தமான் நிக்கோபாரில் உள்ள இந்திரா பாயிண்ட் இந்தியாவின் தெற்கு கோடி துறைமுகம் ஆகும். அந்தமான் நிக்கோபாரில் உள்ள, நிக்கோபார் தான் கேபிட்டல் சிட்டி. இன்னும் அந்தமானுக்கு கேபிட்டல் எது? நிக்கோபார் தானே. ஸோ அந்தமான் நிக்கோபாரில் உள்ள இந்திரா பாயிண்ட், இந்திரா காந்தி நம்ம இந்திரா இருந்தாங்கல்ல அது கொடுத்துட்டாங்க, அது வேறு மாதிரி தான் போடுது, அதுக்காக நமக்கு வேண்டாம். இந்திரா பாயிண்ட் இந்தியாவின் தெற்கு கோடி துறைமுகம் ஆகும். நீ மோகனா. பெர்னாஷாவின் முதல் நாடகம் விண்டோஸ் ஹவுசஸ். விண்டோஸ் ஹவுஸ் விடோ இல் விண்டோ எங்க போயிட்டு விண்டோஸ் ஹவுசஸ் விடோவர்ஸ் ஹவுஸ். விடோவர்ஸ் ஹவுஸ். விடோவர்ஸ்னா விதவைகள். விடோவர்ஸ்னா விதவைகள். ரொம்ப அற்புதமான ட்ராமா, பார்த்தீங்கன்னா நொந்துடுவீங்க. ஆமா. பெர்னாஷாவின் முதல் நாடகம் விடோவர்ஸ் ஹவுசஸ். அதாவது விடோவர்ஸ் ஹவுசஸ்னா என்ன? டைட்டிலே அசத்துறதுல விடோயர்கள், அதாவது கணவரை இழந்த பெண்மணிகளின் வீடுகள். விடோயர்ஸ் ஹவுஸ். ஓகேவா? அடுத்தது இப்போ நான் இந்தியாவின் எல்லைப்புற சாலையை எல்லை சாலை கழகம் அமைத்து கொடுத்துள்ளது. எல்லை சாலை கழகம் இருக்குதுல்ல, எல்லை சாலை கழகம் ரோடு இன்னும் ஹைவேஸ் இன்னும் அந்த அது இருக்குதுல்ல, ஆமாம் அந்த ஆமாம் இந்தியாவின் எல்லைப்புற சாலை, எல்லை தி எண்டு சொல்கிறோம்ல, வானமே எல்லை அந்த மாதிரி சொல்கிறோம்ல. இப்போ இந்தியாவுக்கு ஒரு எல்லை இருக்கும் தானே, அந்த மாதிரி இந்தியாவின் எல்லைப்புற சாலையை எல்லை சாலை கழகம் அமைத்து கொடுத்து உள்ளது. இப்போ நீ மோகனா. தினசரிகள் அதிகமாக உள்ள நாடு எது? அமெரிக்கா. வா சூப்பர், உண்மைதான். ஆமாம், தினசரிகள் அப்படின்னும்போது உங்களுக்கு வந்து முக்கியமாக ஞாபகத்துக்கு வர வேண்டியவர் யாருன்னு சொன்னாக்கா யார்? ஃப்ராங்க்லின். அவர் தான் ப்ரெஸ் பெரிய 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 விஷயங்களை செய்தவர் அவர் தான். அவரே அச்சடிப்பார், அவரே அந்த பத்திரிகைகளை கொண்டு போவார். அதான் நியூயார்க் சிட்டியில் அந்த ரோட்டில் எல்லாருக்கிட்டையும் போய் அந்த காலத்தில் ரோடாக மிகப்பெரிய அறிவாளி ஸ்டவ்லாம் அவர் தான் கண்டுபிடிச்சார். ஆமாம், யார்? ஃப்ராங்க்லின். ஆமாம், ஓகேவா? போட்டிருக்கா? இல்லை போடல. அந்த அச்சு இது வேற அது வேறு. ஓகேவா? ஆமாம், அது நான் சொன்னது வேற, இது வேறு. சரியா? அப்போ நான் இப்போ இந்தியாவின் எல்லை பொறிச்சாலை அதான் படிச்சுட்டோம் போல இருக்கேன். அடுத்தது ஆமாம், இது வந்து சிசிஜிஎம் இருக்கு இல்லையா, சிசிஜிஎம் அது என்னதுனாக்க அது வந்து ஒரு ஆரோ மோடிசம். அது வந்து ஒரு ஆரோ மோடிசம் என்ற தாவரத்தின் பூ. சிசிஜம் அது கூட பார்த்துருக்கேன், பட் நமக்கு அதை பற்றி பேச தெரியாது. அது வந்து என்னதுனாக்க ஒரு ஆரோ மோடிசம் என்ற தாவரத்தின் ஒரு பூ. அது மொட்டுக்கடியில் இருந்து கிராம்பு தைலம் கிடைக்கிறது. நம்ம கிராம்பு பல்லு வெளிக்கு போடுறோம்ல, அந்த கிராம்பு தைலம் அது வந்து அந்த பூவில் இருந்து தான் அவங்க அது வந்து தயாரிக்கிறாங்க. மறுபடியும் ஒரு தடவை பட்சறேன், நல்லா கேளுங்க, மைண்டில் ஏற்றுக்குங்க. சிசிஜிஎம் என்கின்ற ஆரோமோடிசம் என்ற ஒரு தாவரம். அந்த தாவரத்தில் ஒரு பூ, அந்த பூவில் இருந்து தயாரிக்கப்படுகிறது அந்த கிராம்பு தைலம். ஓகேவா? நீ மோகனா. இந்திய ஷேக்ஸ்பியர் காளிதாசர். உண்மைதான். ஆமாம், அவர் தான் ஷேக்ஸ்பியர் காளிதாசர் வந்து மிகப்பெரிய ஒரு கவிஞர். அவரை போன்ற ஒரு கவிஞர் ஒருத்தர் இருந்தார், சீர்தலை சாத்தனார்னு பேர். அவருக்கு எதுவும் சரியான கவிதைகளோ கருத்துக்களோ புலமையோ வரலன்னா இந்த எழுதுகோடு இருக்குது இல்லையா, அந்த எழுதுகோடு எடுத்து மண்ணில் குத்திப்பார். குத்தி அப்படியே சீடு பிடிச்சி போய் அது அப்படியே சீடாக இருக்கும். அந்த சீழ் அதுலேயே அப்புறம் திருப்பி சீர்தலை சாத்தனார் அவர் பேர். அவர் ஒரு கவிஞர், மாபெரும் கவிஞர். இவரும் காளிதாசர், அவரும் அதுதான் பெர்னாஷா மாதிரி. பெர்னாஷா தானே? ஷேக்ஸ்பியர் மாதிரி இஸ் வெரி பெரிய ஒரு புலவர் கவிஞர், எதவர் சொல்லிக்கலாம். அப்புறம் இங்கே நம்ம இப்போ நான் சரியா? ஆமாம், பாலிவினைடு. என்னது பாலிவினைடு? அந்த பாலித்தீன் பேப்பர் அது இது அதில் நிறைய இருக்குது.
இந்த அதான் பாலித்தீன் பேப்பர் சொல்கிறேன், பாலித்தீன் அப்படி சொல்கிறாங்க, பாலித்தீன் பேப்பர், ஆமா பை, ஆமா ஆமா கேரி பேக்கு, அப்புறம் பிளாஸ்டிக்கு, அப்புறம் ஏதோ நம்ம சார்ஜ் எல்லாமே அதில் தான் தயார் பண்ணுறாங்க. ஆமாம், அந்த கச்சா பொருள்லேருந்து எப்படி பெட்ரோல் கிட்ரோல் டீசல் எல்லாம் வந்து தயார் பண்ணுறாங்களோ அது மாதிரி தான் இது கூட. இந்த பாலிவினைடு என்ற பிளாஸ்டிக் வகை செயற்கை கிட்னிகள் செய்வதற்கு பயன்படுத்துகிறோம். கிட்னி கூட பண்ணுறோம்ப்பா. ஆ ஆமாப்பா, உண்மைதான். எனக்கு கூட என் குடல் கூட வந்து இந்த பாலிவினைடில் பண்ணுறேன், பிளாஸ்டிக் குடல். எனக்கு என் வயிற்றில் இருக்கிறது இந்த ஒரு சின்ன இப்போ இல்லை, ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பயங்கரமான 2 இறப்பையும் ஓட்ட வீண் போச்சு. நான் எப்பயே செத்துருக்கணும். அப்போது வந்து பிளாஸ்டிக்னால காப்பாற்றுறதுக்குன்னு யாரோ ஒருத்தன் வந்திருக்கான். அது ஒரு டாக்டர், அவன் தான் காப்பாற்றினான். உள்ள வந்து எனக்கு உள்ள வயிறு உள்ள இருக்கிறது வந்து பிளாஸ்டிக் குடல். அதனால் பெரிய ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரக்குலாம் நல்லா குடிக்கலாம். அதெல்லாம் குடிக்க மாட்டேன், சும்மா காமெடி பண்ண தமாசு. சரியா, அடுத்தது நீ போ. இந்தியாவின் முதல் பேசும் படம் 1931 வெளிவந்த ஆலாம் ஆரா. வெரி குட். ஆமாம் ஆமாம், இந்தியாவில் வந்து ஆமாம், இந்தியா பாம்பேயில் தான் ஃபஸ்ட்டு 1931. ஆமாம், நம்ம எந்த சினிமா தானே இது, பேசும் படம் தானே. பேசும் படம். எஸ், பேசும் படம். பேசாத படங்கள், அதாவது ஸ்டேஜ்லேயே வந்து மியூசிக் இதெல்லாம் பண்ணி சார்லி சாப்ளின் தான் சினிமா வெயிட் தந்தாய். கண்டிப்பாக. ஆமாம், சார்லி சாப்ளின் தான் சினிமா வெயிட் தந்தாய். அவர் தான் எல்லாமும். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஊமை படங்கள்லாம் அவர் அங்கே நடிச்சுக்கிட்டு இருப்பார், மேடையில் வாசிப்பாங்க. அவர் படத்தை பார்த்து ஸ்க்ரீனில் வாசிப்பாங்க. நம்ம மக்கள் வந்து நம்ம சேர்ச்சில் தியேட்டர்ஸில் உட்காந்து நம்ம பார்ப்போம். அது பேசும் படமாக மாறினது தான் இப்போ மோகனா சொன்னது. எப்போ அது இந்த மோகனா 1931. ஆமாம். பட் சினிமா இது அந்த ஊமை படம்ன்றது வந்து 11லேயே தொடங்கிடுச்சு. 1911 14லேயே வந்து தொடங்கிடுச்சு. ஓகே, அப்புறம் வேற நீதான் ஒன்று படி. 1960 என்எஃப்டிசி மத்திய அரசு சினிமா நிறுவனம் அமைக்கப்பட்டது. வெரி குட். என்எஃப்டிசி நேஷனல் என்எஃப்டிசி மீன்ஸ் வாட்? நேஷனல் ஃபெடரல். என் வந்து நேஷனல், எஃப் வந்து ஃபெடரல், அப்புறம் டி வந்து டெடிகேஷனா, மறுபடியும் இன்னொன்று டிசி டிபார்ட்மெண்ட், சி ஏதாவது இருக்கும், கார்பரேஷன் அப்படி ஏதாவது இருக்கும், சரியா தெரியல, சாரி. மை மெமரி இஸ் கரெக்டுன்னா நான் சொன்னது கரெக்டு. சப்போஸ் மை மெமரி இஸ் ராங்னா நான் சொன்னது ராங் தான். தவிர என்ன மன்னிச்சிடுங்க. கூகுளில் போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஓகே. மறுபடியும் 1928 ஆஸ்கர் அவார்ட் அகாடமி உருவாக்கப்பட்டது. வெரி குட். எப்போ மறுபடியும் சொன்னா? 1928 ஆஸ்கர் அவார்டு அகாடமி உருவாக்கப்பட்டது. வெரி குட், ஃபைன். ஆஸ்கர் அவார்டு பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அமெரிக்க கவர்மெண்ட் ஆங்கிலத்தில் எடுக்கக்கூடிய படம் இன்னும் வந்து ஏகப்பட்ட நிறைய விஷயம் உள்ள வச்சுருக்கான். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் கொடுப்பான், எல்லாருக்கும் கொடுக்க மாட்டான். நைஸ் திங். எப்போ அது? 1928. மைண்டில் ஏற்றிங்க. 1928 அப்போ ஆஸ்கர் அவார்டு வந்து கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது, அப்படித்தானே? ஆமா, உருவாக்கப்பட்டதுன்னா அதான் ஒன்று தான், ஆல் த சேம். அப்புறம் நான் இப்போ படிச்சிடுறேன். ஆமாம், லேசர் ஒளி கண் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுகிறது. லேசர் கண், இப்போ எனக்கு கூட கண் தெரியாது, எனக்கு கூட வந்து போய் ஆப்ரேஷன் பண்ணி கூப்பிட்றாங்க, நான் போகிறதில்ல. ஏன்னா எனக்கு நான் இப்போ இங்கே ஏதாவது புக்கு படிப்பேன், இல்லை டிவி பார்ப்பேன். இவன் கூப்பிட்டு போய் லேசரில் பண்ணுறேன், அதை பண்ணுறேன்னு கண்ணனோட 2 லட்ச ரூபா பணத்தை பிடிப்பான். ஆமாம், அந்த சினிமா படம் பார்க்கலாம், ரமணா செத்து போன பணத்துக்கு வைத்தியம் பார்த்துன்னு இருப்பான் விஜயகாந்த் சார். ஆமாம், கேப்டன் ஐயா. ஆமாம், இந்த மாதிரி சுட்டு பசங்க. எனக்கு அந்த டாக்டர்ஸ்லாம் பிடிக்காது, சுட்டு பசங்க. ஏழைகளுக்கு உதவி செய்கிற டாக்டர் எவனா இருந்தால் சொல்லுங்கப்பா, வணக்கம் சொல்கிறேன், சல்யூட் அடிக்கிறேன். எவனும் இல்லையா? அப்போ நான் என்னத்துக்கு உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்? நான் கொடுக்க மாட்டேன், என்கிட்ட எதிர்பார்க்காத. சரி, நீ பேசு. துணை கோள்கள் இல்லாத கோள்கள் மெர்க்குரி, வீனஸ், ப்ளூட்டோ. எஸ், ஆமாம், துணைக்கோள்கள் கிடையாது, நம்ம தனிக்கோள்கள். ஆமாம், நிறைய துணைக்கோள்கள், ஏகப்பட்ட துணைக்கோள்கள் இருக்குது. இப்போ சூரியனே எடுத்துக்கிட்டா கூட சந்திரன் துணைக்கோள், இப்படி ஏகப்பட்ட துணைக்கோள் இருக்குது. நான் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல, அதை பற்றி நம்ம இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். ஃபுல்லாக நம்ம வந்து சயின்ஸ் போயிடுவோம், அது ஒரு நாளைக்கு, அது ஃபுல்லாக ஒரு டே எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து இந்த மறுபடியும் அது ஒரு தடவை படிச்சு சொல்லிடு மோகனா. துணை கோள்கள் இல்லாத கோள்கள் மெர்க்குரி, வீனஸ், ப்ளூட்டோ. 3 தான். ஓகேவா? மெர்க்குரி, ப்ளூட்டஸ், வீனஸா? ஆமா ப்ளூட்டோ, ஆமா வீனஸ். ஆமா ஓகே. ஆமா. மைண்ட்ல ஏத்திங்க. வாலிபர்களுக்கு வந்து பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் கேட்பாங்க. அப்ப அந்த கேள்வி கேட்பாங்கப்பா. ம் ம். அவசியம் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்க. கண்டிப்பா. அதனால பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க 8வது 10வது அந்த மாதிரி அது ஒரு சீட் அது பேர் என்னதுப்பா +2வா அது உள்ளார இருக்கிற பசங்களாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நல்லது. எக்ஸாமுக்கு ரொம்ப பயனாக இருக்கும். பயனா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம நான் பேசிடுறேன். ஆ. சரியாமங்கண்ணா. தஞ்சை பெரிய கோயிலையும் மாமல்லபுரத்தையும் மத்திய அரசு மற்றும் யுனெஸ்கோ ஆகியவை சர்வதேச கலாச்சார தலமாக அறிவித்துள்ளது. சர்வதேச ஒரு தலமாக வந்து எந்த வந்து தீர்மானிக்கணுனாலும் ஒப்புதல் தரணுனாலும் அங்கீகரிக்கப்படணுனாலும் யுனெஸ்கோ தலையீடு இல்லாமல் செய்ய முடியாது. யுனெஸ்கோ இன்னும் ஐநா சபை அவங்க அங்கீகரித்தால் மட்டும்தான், ஒப்புதல் தந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி. இப்போ கூட ரீசெண்ட்லி கூட 2-3 கோயிலுக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. யுனெஸ்கோ வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் தஞ்சை பெரிய கோயிலையும் மாமல்லபுரத்தையும் மத்திய அரசு நம்ம மத்திய அரசும் கொடுத்தா வந்து நம்ம மாநில அரசு தான் இருந்தாலும் மத்திய அரசுடைய துணை இல்லாமல் அங்கீகாரம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. ஸோ அப்போது யுனெஸ்கோ ஆகியவை சர்வதேச கலாச்சார தளமாக அறிவுறுத்துள்ளது. இது இங்கே வருஷம் குறிப்பிடல, பட் என்ன நம்ம சொல்லியிருப்போம்ல, இங்கே வருஷம் குறிப்பிடல. பட் எனிவே நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, தஞ்சை பெரிய கோவிலையும் மாமல்லபுரத்தையும் மத்திய அரசு மற்றும் யுனெஸ்கோ ஆகியவை சர்வதேச கலாச்சார தளமாக அறிவித்து உள்ளது. அதனால தான் நம்ம அடிக்கடி இங்கே மகாபலிபுரத்தில் ரஷ்யா நிறைய வெளிநாடுகள் தூர தேசங்கள் அங்கே வந்தது கலை நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி நிறைய பண்ணுறது நம்ம பேப்பரில் நான் நிறைய படிச்சிருக்கேன். நீ படி. பம்பாய் விமான நிலையத்தின் புதிய பெயர் சத்ரபதி சிவாஜி. சூப்பர், நல்லது. சத்ரபதி சிவாஜி பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஆமாம். சத்ரபதி சிவாஜி நம்ம சிவாஜி கணேசன் இல்லை, அவர் வேற மாவீரன். ஆமாம், மராட்டியன். இப்போ கூட ரீசெண்ட்லி ஒரு சண்டை இங்கே நாக்பூரில் நடந்தது இல்லையா? சத்ரபதி சிவாஜியுடைய மகனை வந்து அவுரங்கசீப் வந்து அந்த காலத்தில் வந்து அவங்க 2 பேருக்கும் ஆவாது. சத்ரபதி சிவாஜிக்கும் யாருக்கு அவுரங்கசீப் யார்? ஷாஜகானுடைய பையன். ஆமாம், கொஞ்சம் கொண்டு போய் ஷாஜகானை வந்து தாஜ்மஹால் உள்ளார சமாதி காட்டினானே. ஆமாம், ரொம்ப பேர் வந்து அவுரங்கசீப்பை நல்லவன் சொல்லுவாங்க, ரொம்ப பேர் அவுரங்கசீப்புடைய ஆட்சி ரொம்ப மோசமானதுன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். அந்த சத்ரபதி சிவாஜியின் மகனை துண்டு துண்டா வெட்டி வெட்டி அந்த பையன் பேர் நல்ல பேர், சத்ரபதி சிவாஜியுடைய மகன் பேர் வந்து நல்ல பேர். இருக்குங்க, தொண்டையில் இருக்குது வரல. துண்டா அது வந்து எங்கே ரோடு முழுக்க அப்படியே துண்டா எரிந்ததாக சரித்திரம் அது இருக்குது. நம்மகிட்ட இருக்க ஒரு வந்தார்கள் வென்றார்கள் சொல்லிட்டு நம்மகிட்ட ஒரு புக்கு இருக்குது. தைமூரில் இருந்து அவுரங்கசீப் வரைக்கும் எல்லா விஷயம் அதில் இருக்குது. வேணா அது இன்னொரு நாளைக்கு நானும் மகனும் பேசுவோம். தேவைப்பட்டா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தைமூர் பற்றி, அக்பர் பற்றி, பாபர் பற்றி, ஹுமாயூன் பற்றி, அந்த ஷாஜகான், அப்புறம் மொண்டாட்டி மும்தாஜி விஷயம் இதெல்லாம் எனக்கு அதுபடி கமெண்ட்ல சொன்னால் நிச்சயமாக நம்ம வந்து அது வந்து உங்களுக்கு படித்து சொல்லலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோ பேர் நானே சொல்லுவேன் அடிக்கடி, சரித்திரம் அது ஒரு ரத்த சாக்கடை, அந்த கர்மத்தை ஏன்டா படிக்கிறீங்க? படிக்காத காமராஜர் மிகப்பெரிய முதல்வராக இல்லையா தமிழ்நாட்டில்? என்ன மயிருக்கு போய் படித்து கிழிச்சு என்னத்தை நீ உருப்பிட போகிற அப்படி பேசுகிறேன் அப்படின்னுட்டு அப்புறம் எதுக்கு இதை நீ படித்து சொல்கிறேன்னு அப்புறம் கேட்கக்கூடாது. ரைட்டா? தெரிஞ்சுக்கணும்பா, அதுலேயே போய் முழுகிடக்கூடாது. தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதுதான். இன்னைக்கு காலையில் சாப்பிடணும் வேலைக்கு போகணும்பா. இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு என்ன வருஷம்? 2025 வருஷம். தைமூர் வாழ்ந்ததையும் இந்த சேலம் சோளம் வாழ்ந்ததையும் பேசிட்டு கண்ணா சோறு அவன் போடுவான். டீ கடையில் போய் காலங்காத்தால இந்திரா காந்தி செத்துட்டாங்க அப்படின்றான். ஆமாப்பா, காலையில் இந்திரா காந்தி செத்துட்டாங்களா? பைத்தியக்கார பசங்க அந்த மதத்தை 1900 எப்படி நாளில் இருந்தாங்க அவங்க அப்படின்னு
நான் வாயில் அப்படியே குத்திடலாமான்னு இருக்கும். எனக்கு அந்த நேரத்தில் டீ குடிச்சிட்டு இல்லை டீ சுட அப்படியே அந்த டீ எடுத்தா மூஞ்சியில் ஊற்றிடலாமான்னு இருக்கும். எப்போ இறந்த கதையை இப்ப பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரணம் கோமாவில் இருந்திருப்பான். சரி நான் நினச்சிப்பேன் ரைட்டு கோமாவில் இருந்தான் பொழுது. கோமாளின்னு ஒரு படம் இருக்குது, நம்ம இவர் ஜெயம் ரவி நடிச்ச படம். நடிச்சாரு 17 வருஷம் கோமாவில் இருந்துட்டு இப்போ வருவார். பார்த்தா அவர் எல்லாமே மறந்து போயிருக்கோம். பிரமிப்பாக இருக்கும். பிரமிப்பா இருக்கும் அந்த மாதிரி. ஓகே, நீ வாசிப்பா. இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் நீர்நிலை பக்சலாசந்தி. பாக்ஸலாசந்தி எது அங்க எங்க இருக்குது? பாக் ஜலாசந்தி எங்க அது? இதானே இந்தியாவையும் ஜலசந்தி. ஜலசந்தி ஜலம்னா தண்ணி, தண்ணி. ஜலம்னா பாக் ஜலசந்தி. ஆமா, பாக் ஜலசந்தி. இது வந்து இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கும் நீர்நிலை. அங்க போனா பார்க்கலாம். நான் போயிருக்கேன், பார்த்துருக்கேன். நான் போயிருக்கேன். மோகனாவையும் ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன். பாக் என்னது? பாக் ஜலசந்தி. ஜலசந்தி. இப்போ நான் படிக்கிட்டு இது வந்து தேசிய கடல் ஆராய்ச்சி மையம் கோவாவில் உள்ளது. தேசிய கடல் இருக்கு இல்லையா, கடலெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அது ஒரு யூனிட் இருக்கும் தானே, ரொம்ப முக்கியம் இல்லையா. இப்போ பல்லுயிர்கள் வாழும் இடம் கடல். கடலில் வந்து விமானம் இருக்கிறதாலாம் பேசிக்கிறானுங்க. வருது இந்த அந்த இதில் வருவானுங்களே ஏலியன்ஸ். கடல் அவங்க வாழ்ந்துலாம் இல்லைப்பா, அவங்க கடல் அடியில் இருக்கிறான்றாங்க. கடலின் ஆழம் வந்து மேக்சிமம் ஒரு 13 கிலோமீட்டர் ஆழம். பட் அது இங்கெல்லாம் கிடையாது, பசிபிக்கில் தான். இங்கெல்லாம் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் 4 கிலோமீட்டர்ஸ் 5 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் ஆழம். பட் மிக ஆழமான பகுதி எங்கன்னா அது பசிபிக். பசிபிக் எங்கே லாஸ்ட். இப்போ நம்ம கன்னியாகுமரி வந்து எண்டு, உலகத்தின் எண்டு அப்படின்னு சொன்னால் கன்னியாகுமரி. அடுத்த எண்டு பசிபிக். அமெரிக்கா தாண்டினோடனே பசிபிக். அதான் அந்த அட்லாண்டா அதெல்லாம் இருக்குதுல்ல, பனி ஒன்றும் ஒரு பனிமலைகள், அப்புறம் பறக்கும் பனிமலைகள், தொங்கும் பனிமலைகள். இந்த அவதார் படம் பார்த்துருப்பீங்க. அவதார் படம் நீ பார்த்துருக்கியா? நாங்கள் படமே பார்க்க மாட்டோம். பார்க்கல. அவதார் இங்கிலீஷ் படம் செம்மையாக இருக்கும். நிறைய அதெல்லாம் உண்மையிலேயே உண்டு. சரி, ஓகே. அடுத்தது பரப்பளவில் பெரிய மாநிலம் ராஜஸ்தான். ஆமாம், உண்மைதான். ராஜஸ்தான் வந்து பரப்பளவில் வந்து ராஜஸ்தான் பாலைவனத்தில், அந்த பாலைவனம் இருக்கு இல்லையா, அந்த பாலைவனம் நடு பாலைவனத்தில் ராத்திரி 12 மணிக்கு நின்று அப்படியே வானத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும் அந்த ராஜஸ்தான். ராத்திரி 12 மணிக்கு இப்போ இதோ நம்ம வீட்டில் நின்றுக்கிட்டு ராத்திரி 12 மணிக்கு ஏஞ்சி வானத்தை பார்த்தா என்ன தெரியும்? ஒரு 4 நட்சத்திரம் தெரியும். ஆனால் இதே ராஜஸ்தான் பாலைவனத்தில் நடு பாலைவனத்தில் நின்றுக்கிட்டு வானத்தை பார்த்தா மொத்த வானம் பூராவும் நட்சத்திரங்களாக இருக்கும். கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். அதெல்லாம் போக முடியாது, போனால் வெயிலில் சுற்றுருவோம். எல்லாம் பயங்கரமான ஈழுலாம் இருக்குது, கண்டிப்பாக சாப்பிட்டுடும். அதெல்லாம் போக முடியாது. சும்மா கற்பனை. ஜான் பாஸ்கோ சொன்னேன். நீ படிப்பா. தமிழ்நாட்டின் சிறிய பாராளுமன்ற தொகுதி மயிலாடுதுறை. ஓ, அப்போ சரி, பெருசு இதை போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் பெரிய பாராளுமன்ற தொகுதி தென் சென்னை. ஓகே, மறுபடியும் ஒரு தடவை படி. தமிழ்நாட்டின் சிறிய பாராளுமன்ற தொகுதி மயிலாடுதுறை. ஓகே. தமிழ்நாட்டின் பெரிய பாராளுமன்ற தொகுதி தென் சென்னை. பாராளுமன்றம் மீன்ஸ் மத்திய. ஓகேவா? சிறுசுனா மயிலாப்பூர், பெருசுனா சிறுசுனா மயிலாடுதுறை, பெருசுனா தென் சென்னை. இங்க அதுவும் ஓகே சரியா தெரியல. அடுத்தது பார்த்தா நடிகர் சுரேஷ் கோபி களியாட்டம் திரைப்படத்திற்காக தேசிய விருது பெற்றார். ஓய் அப்பா, படம் பேர் என்ன? சுரேஷ் கோபி மலையாள நடிகர் தானே அவரு? ஆமா, களியாட்டம். அடுத்தது பாத்தீங்கன்னா கஞ்சன் ஜன்கா திரைப்படம் சத்யஜித் ரே இயக்கிய முதல் வண்ண திரைப்படமாகும். சத்யஜித் ரே பத்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. ஆமா, இது வண்டர்ஃபுல் டைரக்டர். தந்தை டைரக்டர்களுக்கெல்லாம் அவர் வந்து தந்தையாக கண்டிப்பாக. அடுத்தத பார்த்தா விக்ரமாதித்ய ராஜாவின் வரலாற்று புகழ்பெற்ற தலைநகரமான உஜ்ஜாயின் நகரம் மத்திய பிரதேசத்தில் உள்ளன. கண்டிப்பா.
விக்ரமாதித்தன் கதைகள்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. பார்த்திருப்பீங்க. ஆமா. விக்ரமாதித்தன் வந்து அந்த இதை தூக்கின்னு போவார் அப்படியே. ஆமா தேவாங்க அது பேர் என்னது? ஆமா தேவங்க தூக்கின்னு அப்படியே பறந்து போயினே இருப்பாரு. அதுதான் குழந்தைங்களுக்கு. விடுகதை விஷயம். குழந்தைங்களுக்கு விடுகதை பத்தி கூட நம்ம பேசலாம். விடுகதை எடுத்து வச்சிருக்கேன். ஆமா இந்த வீடியோ முடிச்சதும் விடுகதை பத்தி தான் நான் பேச போறேன். ஆமா 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 மோகனா வந்து அது வாசிக்கும், என்கிட்ட கேட்கும் அதுக்கு என்ன விடைன்னு. ஆமா நான் தெரிஞ்சா சொல்றேன், தெரியலன்னா மோகனாவே பதிலையும் சொல்லிடுவேன். இது உங்களுக்கு பயன் தர்றதா இருக்கும். ஆமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த வீடியோ வந்து 34 நிமிஷம் கிட்ட போயிடுச்சு. ஆமா ஸோ இந்த புக்கு ஃபுல்லாக நான் படிக்கணும்னு சொன்னாக்க இது ஏறக்குறைய 2-3 நாள் ஆகும். ஆமா ஸோ இந்த வீடியோ என்ன மோகனா நம்ம இப்போ நிறுத்திடலாம். ஆமா இன்னும் 2 இருக்கு. 2 அது படிச்சுடு மோகனா, படிச்சுடு. அதான் என்ன அண்ணா, ம் பிரெஞ்சு நாட்டின் ம் சீன் நதி அட்லாண்டிக் கடலில் கலக்கிறது. ம் இங்கிலாந்தில் உள்ள ம் ஆர்டிரியன்ஸ் பெருஞ்சுவர் 120 கிலோமீட்டர் தூரமுடையதாகும். மறுபடியும் ஒரு தடவை நிதானமாக புரியுற மாதிரி படி. பிரெஞ்சு நாட்டின் சீன் நதி அட்லாண்டிக் கடலில் கலக்கிறது. ஓகே. இங்கிலாந்தில் உள்ள ஆர்டிரியன்ஸ் பெருஞ்சுவர் ஆட்டிக் தான் போட்டிருக்காங்க. இக்கு போட்டிருந்தா ஆட்டிக்னு வந்திருக்காங்க. என்ன போட்டிருக்கு? ஆட்டி. சரி பரவாயில்ல. ரியன்ஸ் பெருஞ்சுவர் 120 கிலோமீட்டர் தூரமுடையதா. 120 கிலோமீட்டர் தூரமாங்க. தூரமா இருக்கு. எதுக்கும் ஆர்டிக் பெருஞ்சுவர் எங்க இருக்குது? இதுவா? ஆர்டிக் பெருஞ்சுவர். அதாவது இந்த ஆமா இந்த இங்கிலாந்துல உள்ள ஹாட்டி இருக்குதுல்ல, ஆமா அந்த ஹாட்டிரியன்ஸ் பெருஞ்சுவர் வந்து 120 கிலோமீட்டர் தூரம் முடியுமா? 120 ஒரு சுவர் மீன்ஸ் வாட்? சீன சுவரோட பெருசா இருக்குமோ? அப்படி இருக்குன்னு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சீன சுவர் தான் ரொம்ப பெருசுன்னு சொல்லிக்கிறாங்க. சொல்ல முடியாது, இருந்தாலும் இருக்கலாம், நமக்கு என்ன தெரியும். மறுபடியும் ஒரு தடவை நான் படிச்சிடுறேன். இங்கிலாந்தில் உள்ள என்னது ஹாட்டிரியன்ஸ் பெருஞ்சுவர் 120 கிலோமீட்டர் என்னது தூரம் முடியுது ஆகும். ஓகேவா? அதுக்கு மேலே உள்ளது என்னது? பிரான்ஸ் நாட்டின் சீன் நதி. ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் மூணாவுக்கு லிட்டில் கம்மியாகுது, வந்துடும், வர வச்சிடலாம். ஓகேவா? பிரான்ஸ் நாட்டின் சீன் நதி அட்லாண்டிக் கடலில் கலக்கிறது. ரைட்டா? அதுக்கு மேலே அதுதான் படிச்சது. விக்ரமாதித்ய ராஜாவின் வரலாற்று புகழ்பெற்ற தலைநகரான உஜ்ஜாயின் நகரம் மத்திய பிரதேசத்தில் உள்ளது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து என்ன படிச்சது? கஞ்சன்ஜங்கா. அந்த கஞ்சன்ஜங்கா படம், அது ஒரு கஞ்சன்ஜங்கா வந்து இட்ஸ் வாட், அது வந்து ஒரு திரைப்படம் இல்லை, அது உண்மையாகவே உள்ள கஞ்சன்ஜங்கா. ஐயோ என்னப்பா அது, கஞ்சன்ஜங்கா நகரம் இஸ் அ திரைப்படம். அது ஒரு திரைப்படமாக சத்யஜித் ரே இயக்கிய முதல் வண்ணை திரைப்படம். அது ஒரு கஞ்சன்ஜங்கா என்பது இட்ஸ் அ வாட், பாலைவன ஒரு நகரமோ ஏதோ. இப்போது சுமேரிய நாகரிகம் இருக்குது இல்லையா, எகிப்திய நாகரிகம் இருக்குது இல்லையா. இப்போ இங்கே கூட நம்ம ஊரில் கூட பார்த்தீங்கன்னா அகழ்வாராய்ச்சி நடத்திக்கிட்டே இருக்காங்களே, நம்ம கீழடியிலேருந்து எதையோ கண்டுபிடிக்கிறாங்க, போகிறாங்க வராங்கல்ல, லைக் தட் அது கஞ்சன்ஜங்கா. ஸோ அதை முதலாக நம்ம சத்யஜித் ரே அந்த ஒரு திரைப்படம் என்பது ஓகே, ஆனால் அதை வண்ண திரைப்படமா, கலர் படம், கலர் இன்னும் தெரியுதானே, அது மாதிரி அப்படி அவர் பண்ணியிருக்கிறாரு. தென் ஆஃப்டர்வர்ஸ் இவர் நடிகர் சுரேஷ் கோபி களியாட்டம் திரைப்படத்திற்காக தேசிய விருது பெற்றார். நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, இவரும் வாங்கியிருக்காரு. சரி, நான் இங்கே ஒரு 2-3 படித்து விட்டுறேன். அதை நானும் படிக்கிறேன். நான் எங்கே திரும்ப படிச்சிருக்கேன் சொல்லுங்கப்பா. இதோ பாரு, அந்த வாரணாசியின் பழைய பெயர் பனாரஸ் என்று இருந்தது. பனாரஸ் புடவை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பனாரஸ் ஏன்னா காசி தான் வாரணாசி. நான் முந்தடவை போயிருக்கேன். அந்த இவரு கூட நான் கடவுளாக ஏதோ ஒரு படம் பாலாலாம் பண்ணியிருப்பாரு, அதையெல்லாம் நடிச்சிருப்பாரு. நான் அங்கே போயிருக்கேன். நான் ஒரு 3 டைம்ஸ் மேலே போயிருக்கேன். அது வந்து அது வாரணாசி மீன்ஸ் காசி விஸ்வநாதர் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அது ஆலயம்லாம் சத்தா போய் காசியில் சாகணுவான். இப்போ நிறையா அங்கே டிக்கெட் நிறையா வெயிட் பண்ணி நிற்குது சாவத்துக்கு. ஆனால் ஏன்னா ஓசியில் அங்கே சோறு கொடுப்பான், அதுக்காக தான் போய் உக்காந்துறாங்க. நல்லா இப்போ கிழவங்க ரொம்ப பேர் வந்து வீட்டில் பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், புள்ள சொத்து விட்டுரும், ஓடிப்போம். காசு இங்கெல்லாம் இருக்கணும், காசு இருப்போம்னா உங்களுக்கு சோறு கிடைக்கும், கஞ்சா குடிக்கலாம். மெயினாக கஞ்சா கிடைக்கும். 24 மணி நேரம் கஞ்சா போடலாம். ஆமாம், ஃப்ரீ சாப்பாடு, கஞ்சா, இது வேற. இதை விட உலகத்தில் என்ன வேற இன்பம் இருக்குது?
இது போதுமாப்பா இல்லையா? அதுக்காக எல்லோரும் அங்கே போயிடுவாங்க. கங்கை ரொம்ப ரொம்ப சும்மா இருக்குங்க காசியில். கங்கை இருக்க என் பிள்ளை இறந்துட்டான்ல, அவனுக்கு திதி கொடுக்கறதுக்காக உள்ள போவேன். சரி, அது என்னமோ அந்த பண்டிதர்கள் வந்து இந்த கையில் என்னமோலாம் விடுவானுங்க. என்னது ஒரு சில பேர் என்னமோ சொல்லுவானுங்க, இதெல்லாம் விட்டு நரம்பு கிரும்புலாம் வரும், இலைகளெல்லாம் வரும். அந்த திதி கொடுப்பாங்க. திதி தான். அதுக்கு என்னதும் அருகம்புல் எல்லாம் ஆமா 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 கண்டிப்பா கொடுப்பாங்க. வச்சுட்டு அந்த பிண்டம் கொடுக்க சொல்லுவான். ஒரு பிண்டம் கொடுத்துட்டு அவன் ஏதோ ஒரு ஸ்லோகம் சொல்லுவான். அந்த ஸ்லோகத்தை நான் வந்து அப்படியே வந்து திருப்பி சொல்லணும். அதே மாதிரி தான் சொல்வேன். அவன் ஒரு முக்குவான் சொல்லுவான். போய் முக்கிட்டு ஏஞ்சிருப்பான். பார்த்தா ஒரு போனால் முன்னாடி அப்படியே உட்காந்துருக்கும். அப்படி போவோம். ஸ்லோ மோஷனில் முதல்ல போனால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு பணம் போவோம். அப்படியே ஒரு பேக் கட்சா அந்த படிக்கட்டுலாம் அப்படியே வந்து அந்த இதில் ஒடிச்சு அது பாசம் பிடிச்சிருக்கும். அப்படியே காலை தேய்ச்சி அந்த பக்கம் விழுந்து இந்த பக்கம் விழுந்து ஒரு பக்கம் ரத்தம் வருதோ இன்னும் ரெண்டு முறை பண்ணணும் ஆணுவான். இன்னும் 2 முறையா? சரி ரைட்டு, மறுபடியும் ஒரு பிண்டம் திருப்பி கொடுத்தா அதே மாதிரி ஒரு பணம் அப்படியே போகும். அப்படி ஒரு முக்கி ஏஞ்சா ஒரு பணம், ஒரு முக்கி ஏஞ்சா ஒரு பணம், ஒரு முக்கி ஏஞ்சா ஒரு பணம், 3 பணத்தில் நம்மளும் பணம் ஆகிடும். சரி, ஓகே. இது வேற சொல்லிடுறேன். ஸோ அந்த கங்கை வந்து புனிதம் சொல்கிறாங்க. சத்தியமாக அது புனிதம்லாம் கிடையாது, அழுக்கு, பயங்கர அழுக்கு. கங்கை புனிதம். அது எங்கே புனிதம் தெரியுமா? இமயமலை உச்சியில் அது தோன்றுது பார், உதிக்குது பார், பிறக்குது பார், அந்த இடத்துல அது சும்மா அப்படி அவ்வளோ அப்படி சும்மா பளிங்குகள் மாதிரி இருக்கும். பளிங்குனால் ஒரு மாளிகை, பருவத்தில் மணி மண்டபம், அது இப்படி பழுங்கு அப்படி இருக்கும். ஆனால் அங்கே அது கடந்து அங்கே அப்படி போய் டெல்லிக்கு கிள்ளிக்கு நம்மளை போய் காசிக்கு வரும்போது அது கேவலமாக போயிடுது. இதை பற்றி நீங்கள் எதாவது தப்பாக இருந்தாலும் பேசுகிறான் காப்பி ரைட்டு கேஸு போடுறதா போட்டுக்கோ, ஐ டோன்ட் கேர், ரைட்டா? நீ போடுறதா போட்டுக்கோ, நாங்கள் உண்மை பேசுகிறோம்ப்பா. என் சேனல் பேரே ரியாலிட்டி. உண்மைக்கு பயந்து பொய்யை சொல்பவன் நான் அல்ல. நான் செத்தாவோட என் கல்லறையில் உண்மை பேசினவன் என்று எழுதப்பட வேண்டும். எப்படியே என் கல்லறையில் சாகும் வரையில் உண்மை பேசி கொண்டிருந்தானாப்பா, அப்படி எழுதணும். தட் இஸ் சான் பாஸ்கோ. நீ இது படி மோகனா. மிஸ்டீரியம் காமோ கிராபிகம் என்று புகழ்மிக்க நூலை ஜெர்மன் வானவியல் நிபுணர் ஜோஆன்ஸ் கேப்லர் என்பவர் இயற்றினார். இதோ கீழே வந்துட்டா எங்க புட்டிங்க? வாரணாசி இதோ இருக்குது. வாரணாசியின் பழைய பெயர் பனாரஸ் என்று இருந்தது. நம்ம அங்கதானே இருந்தோம். அப்ப நீ இது சோயாபீன்ஸ் இது படிச்சுட்டேன். சிங்கர் ஆகும். எதுவங்க? இதோ இது சிங்கர் ஆகும், சின்னம் சிங்கர் ஆகும். நார்வே நாட்டின் தேசிய சின்னம் சிங்கர் ஆகும். எப்ப படிச்ச? இப்பதான் படிச்சோம். சரி, இந்த வாரணாசியின் பழைய பெயர் பனாரஸ் சொன்னேன். அதனால்தான் காசியை பத்தி இவ்வளோ பேசினேன். பனாரஸ் காசி வாரணாசிக்கு முன்னால அதனுடைய பெயர் வந்து பனாரஸ். இப்ப சென்னைக்கு முன்னால மதராஸ். அப்படித்தான், ரைட்டா? புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து சோயாபீன்ஸ் புரத சத்து நிறைந்த உணவு பொருளாகும். சோயாபீன்ஸ் சாப்பிடுங்க. சோயாபீன்ஸ் புரத சத்து இருக்கு. புரத சத்து நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்ததுபடி நார்வே நாட்டின் தேசிய சின்னம் சிங்கர் ஆகும். எஸ், வெரி குட். நார்வே என்னும் பொழுது வந்து உலகில் 10 அற்புதமான மகிழ்ச்சி நாடுகள் உள்ளன. அது முதல் நாடு நார்வே. இன்னைக்கு நார்வே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் வந்து முதலாக எண்ணெய் கிணறுகள் தான் அந்த நாட்டு ஃபர்ஸ்ட். ஆமாம், அவங்க எண்ணெய் கிணறுகள் வைத்து தான் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நாங்கள் ரொம்ப வெறும் 53 லட்சம் தாங்க மக்கள் தொகை. இங்கே 140 கோடி பேர் இருக்கிறான், நக்கின்னு இருக்கிறான். அங்கே வெறும் 53 லட்சம், 55 லட்சம் பார்த்தாங்க. எவ்வளோ? அவ்வளோ கம்மி பேர். ஆனால் உலக நாடுகள் 195 நாடுகளுக்கும் கடன் கொடுத்துருக்கு. நார்வேயில் 1 மணி நேரம் வேலை செஞ்சால் என்ன சொல்லுமா சம்பளம்? எவ்வளோ தெரியுமா சம்பளம்? எவ்வளோ? மோர் தென் அந்த ஏதோ அந்த ஊர் நார்வே காசு அந்த என்ன ஏதோ சம்திங், மை மெமரி கரெக்டாக இருந்தால் அவங்க ஏதோ சம்திங் சொல்கிறேன். 1 hour அங்கெல்லாம் வந்து சாதாரண மனிதன் பெரிய மனிதன் அப்படிலாம் பார்க்க மாட்டான். வேலை 1 மணி நேரம் வேலையா, ஆம்பளையா பொம்பளையா ஒரே மாதிரி தான் கொடுக்கணும் சம்பளம். அது 1 hourக்கு இவ்வளோ. அமெரிக்காவில் வந்து $30 கொடுக்கணும். அவன் கக்கூஸ் கழுவுறான் இருந்தாலும் சரி, 1 hourக்கு $30. அப்படி கொடுக்கலன்னா அவன் வந்து ஆமாம் போராட்டம் நடத்துவான். கொடுத்தே ஆகணும். சட்டம் அப்படி தான். நம்ம ஊரில் 3 வருஷம் வேலை செஞ்சாலும் சரி சம்பளமே கொடுக்க மாட்டான். ஆமாம்.
ஸோ அந்த மாதிரிலாம் போகுது. ஸோ நார்வே வந்து ஒரு அற்புதமான நகரம், மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நகரம். அந்த ஊர் வந்து முதலாக வந்து அவங்க எண்ணெய் கிணறுகள் கட்டுப்பாடு ஒரு எண்ணெய் கிணறுகள் மூலமா நம்ம வந்து பொருளாதாரம் ஈட்ட முடியும். மற்ற நாடுகளுடன் வந்து நம்ம வந்து போராடி ஜெயித்து நம்ம நாட்டை நல்வழிப்படுத்த வேண்டும் என்றால் நமக்கு நம்ம மக்கள் தான் முக்கியம். நம்ம நாடு நம்ம மக்களை நம்பி இருக்கிறது. நாம் நாட்டை நம்பி இருக்கு மக்களை நம்பி இருக்கிறோம்னு சொல்லி அந்த அரசாங்கம் இந்த எண்ணெய் கிணறுகளில் கிடைத்த லாபம் இருக்கு இல்லையா, அந்த லாபத்தை எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஷேர்ஸ், உலக நாடுகள் எல்லார்கிட்டையும் ஷேர்ஸ் வாங்க ஆரம்பிச்சாங்க. பங்கு சந்தை இருக்கு இல்லையா, ஷேர்ஸ் இங்கே அது நல்லா போகுதுல்ல, நல்ல விலை ஏறுற மாதிரி அப்படியே ஷேர் உலக நாடுகள் எல்லாருக்கிட்டையும் அவங்க ஷேர் வாங்கி வச்சுருக்காங்க. இன்றைக்கி அமெரிக்கா போன்ற வல்லரசுக்கே வந்து கடன் கொடுத்துருக்காங்க. வெறும் கம்மி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு நார்வேயில் வேலை செய்கிறதுக்கு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. ஜப்பானில் வேலை செய்கிறதுக்கு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. ஏன்னா பிகாஸ் அங்கெல்லாம் வந்து அந்த நாடு அந்த மக்களை அவ்வளோ நல்லா பார்த்துக்கும். அந்த நாடு அந்த மக்களை அவ்வளோ நல்லா பார்த்துக்கும். நம்ம நாடு மாதிரிலாம் இல்லை. நம்ம நாட்டில் தான் புளியெல்லாம் பார்த்தா அது குப்பை தொட்டில் போட்டு விட்டுருவாங்க, அது நான் இழுத்துன்னு போகும். ஆனால் அங்கெல்லாம் அப்படி கிடையாது. சரி, ஓகே, மறுபடியும் அடுத்தது போ. பெரம்பலூரில் உள்ள ஏலக்குறிச்சி மாதா கோவிலில் வீரமா முனிவர் தங்கியிருந்தார். ஓ, பெரிய விஷயமா இருக்கு. வீரமா முனிவர் எங்கே தங்கியிருந்தாரா? ஏலாக்குறிச்சி. அது எந்த ஊரு? மாதா கோவிலில் வீரமா முனிவர், பெரம்பலூர்ல என்ன ஏரியா பேருனா? ஏலக்குறிச்சி. வேலக்குறிச்சியா ஏலக்குறிச்சி என்கின்ற பெரம்பலூர் என்கின்ற அந்த ஏரியாவில் வந்து யாரு? வீரமாமுனிவர் சேர்ச்சில் தங்கியிருந்தாராமா? ஆமா, தங்கியிருந்தார். ஓகே, நல்ல விஷயமா இருக்க. அடுத்த நியூஸ் வந்து 1931ஆம் ஆண்டு இந்தியாவில் தனியார் விமான சேவையை டாடா துவங்கி வைத்தார். டாடா பத்தி எல்லாருக்கும் தெரியும். டாடா தி கிரேட். ஆமா, அம்பானி, அதானி எல்லாருக்கும் எல்லாம் அவர் வந்து அப்பா. அடுத்தது என்ன? நல்ல மனிதர். ஏன்னா எப்போ தொடங்கினாங்களா? 1931 முதலா என்ன விமான சர்வீஸா? டாடா இந்தியா தனியார் விமான சேவையை தொடங்கி. டாடா தான் முதலா இந்தியாவில் விமான சேவையை தொடங்கினவங்க. எஸ்ஸா, புரிஞ்சுச்சிங்களாங்க? டாடா தான் வந்து இந்தியாவுக்குள்ளார முதலா ஃப்ளைட்டை வந்து, அதான் விமான சேவைன்னு என்ன, ஃப்ளைட்டில் போகிறது வருது, இந்த மாதிரி விஷயத்த முதல்ல டாடா தான் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து சாம ராஜேந்திர கலைக்கூடம் மைசூரில் உள்ளது. சீன மொழியில் ஐக்கா என்றால் விருந்தாளி என்று அர்த்தம். என்னது மறுபடியும் படி? சீன மொழியில் அது இல்லை, அதுக்கு முன்னாடி ஏதோ படிச்சே. அதான், கலைக்கூடம் மைசூரில் உள்ளது. ராஜேந்திர கலைக்கூடம் மைசூரில் ஏதோ இதுவா? சாமராஜேந்திரா. ஆமா, சாமராஜேந்திரா. அந்த சாம சமயங்கள் இருக்குது இல்லையா, அந்த ஒரு 7-8 அந்த சமயம், அந்த சமயம், இந்த சமயம், அந்த மாதிரி சாம சமயம். அந்த சாம சமய ராஜேந்திரா கலைக்கூடம். சாம சமய ராஜேந்திரா கலைக்கூடம் மீன்ஸ் வாட்? ஆர்ட்ஸ் அகாடமி. ஆர்ட்ஸ் இருக்குல்ல, அகாடமி. மைசூரில் இருக்கான். மைண்டில் வச்சுங்க. சப்போஸ் யாருக்காவது அங்கே போகணுன்னா அந்த சாம ராஜேந்திர கலைக்கூடத்துக்கு போகணுன்னா மைசூரில் இருக்கு. மைசூரில் போய் பார்த்துக்கலாம். சீன மொழியில் ஐக்கா என்றால் விருந்தாளி என்று அர்த்தம். 1900 ஐக்காவா ஐக்கானா? ஐக்கா தான் போட்டுக்கிறாங்க. அக்கா அக்கா ஐக்கா அக்கா அக்கானா வரும். இது அதான் சீன மொழியில் ஹக்கா என்றால் விருந்தாளி என்று அர்த்தமா? பரவாயில்ல, சரி, ப்ரொனன்சியேஷன் தப்பா இருந்தா கோச்சிக்காதீங்க. ஹக்கா. ஆமா, அது விருந்தாளியா. ஓகேவா? நம்ம இங்க விருந்தாளியை எப்படி சொல்லுவோம்? கெஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்க வந்து அது தமிழ்ல விருந்தாளினாக்க விருந்தாளி தான் விருந்தாளி. ஆங்கிலத்துல வந்து கெஸ்ட். ஆமா, அவங்க ஹக்கான்றாங்க. 1932ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி இங்கிலாந்திற்கு எதிராக இந்தியா தனது டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றை தொடங்கியது. ஓகே, அடுத்து இந்தியாவின் உள்ள தபால் நிலையங்களிலே தமிழ் மாநில பெண்கள் தான் அதிகம் சேமிக்கின்றனர்.
நிலவும் பூமியும் இல்ல, அது முன்னால் உள்ள சொல்ற என்னது? இந்தியாவில் உள்ள தபால் நிலையங்களிலே ம். தமிழ் மாநில பெண்கள் தான் அதிகம் சேமிக்கின்றனர். புரியுதாங்க உங்களுக்கு? அதாவது இந்தியாவில் வந்து மொத்தம் 38 39 ஸ்டேட்ஸ் கிட்ட இருக்குது. யூனியன் ஸ்டேட்ஸ் இந்த மாதிரிலாம் ஏகப்பட்டது இருக்குது. பட் தபால் துறை மூலமாக தபால் துறையில் இந்த பேங்க் சேமிப்பு இருக்குது இல்லையா? ஆமா. பேங்க்ல நம்ம எப்படி பணம் சேவ் பண்றோம், ம். இதே மாதிரி தபால் நிலையங்களில் பணம் சேமிப்பவர்கள் இந்தியாவிலேயே யாருப்பது? சேமிக்கிற பெண்கள் தான். பெண்கள் தான் வந்து தபால் துறைகளை நம்பி தபால் சேமிப்பு, ஆமாம், தபால் துறைகளில் பேங்க் இருக்கிறதுல அங்கே சேமிக்கிற முறைகள் இருக்குதுல்ல, அதில் வந்து பெண்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஆண்கள்லாம் வந்து ஏதாவது வேற வேற பேங்க்ல போய் சேமிப்பான் போல இருக்குது. பெண்கள் வந்து தபால் நிலையங்களை தூங்கின்னு இருக்கிறாங்க, அப்படிதான் அர்த்தம். அடுத்ததுப்பா, நிலாவும் பூமியும் அதிகபட்சம் 4,76,96,96,000 கிலோமீட்டர் தூரம் இடைவெளியில் இருக்கும். நிலாவும் அதான் கட்டு எங்க இருக்குது பாருங்க, நிலாவும் பூமியும். ஆமா, அதாவது நிலாவும் பூமியும் அதிகபட்சம் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாங்க. இப்போ எனக்கும் மோகனாக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? அவ்வளோதான் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ஒரு ஜான் இருக்குது, அவ்வளோதான் டிஸ்டன்ஸ். இதே மாதிரி ஆமாம், எவ்வளோ இடைவெளியில் இருக்கும். அப்போது நிலாவும் பூமியும், நிலா அங்கே இருக்குது, பூமி இது நம்ம உக்காந்துன்னு இருக்கிறோம். இடைப்பட்ட தூரம் என்பது பார்த்தாக்க எவ்வளவு? 4,76,96,096 கிலோமீட்டர். மறுபடியும் சொல்கிறேன், மைண்டில் வச்சுக்கோங்க. 4,76,96,096 கிலோமீட்டர் இன் பிட்வீன் டிஸ்டன்சஸ். பூமிக்கும் இது நிலாவுக்கும் பூமிக்கும் இவ்வளோ தோணு இருக்குது. எனக்கும் மோகனாவுக்கும் எப்படி ஒரு ஜான் தான் இடைவெளி இருக்கும், அதே மாதிரி அவ்வளோ தூரம் இருக்குது. மைண்டில் வச்சுக்கோங்க மாணவர்களே. இப்போ ஸ்கூலுக்கு போகிற மாணவிகள் இதெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே பதிய வச்சுக்கோங்க, ஏன்னா எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. மிஸ்டீரியம் காமோ கிராஃபிக்கும் என்னும் புகழ்மிக்க நூலை ஜெர்மன் வானவியல் நிபுணர் ஜோஹான்ஸ் கேப்லர் என்பவர் இயற்றினார். என்று. ஆமா, எங்க ஆமா, ஓ இதுவா? அதாவது இந்த மிஸ்டேரியம் இருக்கு இல்லையா? மிஸ்டேரியம், இந்த மெஸ்மரிசம், ஹிப்னாட்டிசம், ஊடுயிசம், இந்த மாதிரி சொல்றேன்ல. மெஸ்மரிசம்னா ஒருத்தன் போய் சொல்றான்னா மெஸ்மரிசம் அவனை பண்ணி அவனுக்கு உண்மையை எடுப்பாங்க. இப்போ நிறைய அந்த மாதிரி இப்போ ஃபாரின்லலாம் வந்து ஒரு குற்றம் செஞ்சவொடனே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். மேப் அனலைசிங், அப்புறம் டிடெக்டர் அனலைசிங், அப்புறம் அவங்க உடம்புல வந்து மைண்டு வந்து பொய் சொல்லியா மிஷின் கண்டுபிடிக்கும். எல்லாமே மிஷின், விஞ்ஞான முறைப்படி எல்லாம் இங்கே யாரும் பண்ணுறதில்ல. முதல்லலாம் மத்திய அரசாங்கம் 100 கொடுக்குது, 1 மில்லியனோ சம்திங் நிறையா பணம் கொடுக்குறாங்க, இவங்க வாங்குறது இல்லை. அதெல்லாம் இருந்தால் இப்போ ஒரு அஜித் குமார்னு ஒரு பையன் இறந்து போனானே, அவனெல்லாம் ஈஸியாக வந்து அடிச்சே இருக்க வேண்டாம், நம்ம மிஷின் இருக்குது. இப்போ ஏப்பா நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கிறேன்னா செம்மையான மிஷின்ஸ் இருக்குப்பா. அந்த மிஷின்ஸில் கொண்டு போய் என்னை படுக்க விட்டுட்டு மிஷினை வந்து கரெக்ட் பண்ணி ஊட்டிட்டுனா நான் போய் சொல்கிறேன்னா ஒன்று செகண்டில் சொல்லுவான். நீ அவனை அடிக்க வேணாம், குத்த வேணாம், லட்டி எடுத்துகிட்டு மண்டையை ஓடிக்கிறதுலாம் வேணாம். இப்போ 6 போலீஸ்காரன் உள்ள ஜெயிலுக்கு இருக்கிறான், மொண்டாட்டிலாம் ரோட்டில் ஒன்றா ஒரு மாதிரி இருக்குது. எல்லாம் பைத்தியக்கார பசங்க அப்படி தான் இருப்பானுங்க. இந்த போலீஸ்காரங்கெல்லாம் செத்து போட்டானுங்கன்னு ஒரு வேளை உலகம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, எப்படியோ பார்க்கட்டும். அப்போ இதுதான் இந்த மிஸ்டீரியம் கிராஃபிக்ஸ் இருக்கிறதுல நான் பண்ணுறேன்டா, நான் பண்ணுறேன்லப்பா, கிராஃபிக்லாம் பண்ணுறேன். நான் என்ன பண்ணிவிட்டேன், அதை படிச்சு வச்சுருக்கேன். இது உள்ள எடிட்டிங், ஆமாம், ஆடோப் ப்ரீமியர் ப்ரோ எடிட்டிங், இந்த ஃபோட்டோகிராஃபி, இந்த விஷயம்லாம் நான் பண்ணுறேன்ல, அது மாதிரி தான் இது கூட. ஓகேவா? மிஸ்டீரியம் கிராஃபிக்னா கிராஃபிக்ஸ் தான். ஓகேவா? எடும் புகழ்மிக்க நூலை ஜெர்மன் வானவியல் நிபுணர் ஜோஹான்ஸ் தான் அவர் தான் என்னது ஜோஹான்ஸ் கெப்லர் என்பவர் இயற்றினார். அருமையான புத்தகம். நான் பார்த்துருக்கேன், நான் படித்தது இல்லை. பட் அந்த மாதிரி புத்தகம்லாம் வாங்கி நம்ம படிக்கணும்னா நிறைய ஆங்கில புலமை வேணும். ஏகப்பட்ட ஆங்கில புலமை வேணும். அதுக்காக நான் தமிழ் மொழியில் படிக்க முடியாதுன்னு சொல்லுவேன்ல. தமிழாக்கம் இருக்கும், சேம் புக்கு எனக்கு தமிழாக்கம் இருந்தால் கொடுங்க அப்படி போய் கேட்டு லேண்ட்மார்க்லாம் கொடுப்பான். லேண்ட்மார்க்கு, ஹெக்கிங் பதாம், அங்கெல்லாம் பெரிய பெரிய புக்ஸ் ரைட்டர்ஸ். அதெல்லாம்
எந்த உலகத்தில் என்ன புக்கு இருக்குதோ வேணும்னு ஆர்டர் போட்டு விட்டா வாங்கி கொடுத்துருவான். ஸோ தமிழாக்கம்லாம் இருக்கும், தமிழாக்கம் அந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் வாங்கி படிக்கலாம். ஸோ மை டியர் போர்ட்வுட் பேப்பர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து திஸ் இஸ் ஓ மை காட் 53 நிமிடம் ஆயிடுச்சு. இட்ஸ் அ குட் வீடியோ, நல்ல வீடியோ. நம்ம மாணவ மாணவிகளுக்கு இல்லை வயதானவர்கள் என்ன மாதிரி எல்லாருக்குமே இது வந்து யூஸ்ஃபுல் தான். எல்லாருக்கும் பயன். கண்டிப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கு இது வந்து கண்டிப்பா பயனுள்ள செய்தியை தான் அப்பா சொல்லியிருக்காரு. ஆமாம், மௌனமும் அப்படி தான் சொல்லியிருக்குது, நானும் அப்படி தான் சொல்லியிருக்கிறேன். நீங்களும் இதை வந்து நல்லா கவனித்தால் உங்களுக்கும் இது வந்து யாருக்காவது தெரிவிக்கணும்னு தோணும். இந்த விஷயத்த 4 பேருக்கு பரப்பணும், 4 பேருக்கு தெரியப்படுத்தணும், அப்படி எல்லாரும் அறிவுள்ளவர்களாக வாழணும்னு நான் நினைக்கிறேன். இங்கே ஏற்றுத்தாழ்வுகள் நிறைய இருக்காது, இருக்கக்கூடாது. எல்லோரும் சமம். படித்தவன் படிக்காதவன்லாம் கிடையாது, ஏழை பணக்காரெல்லாம் கிடையாது. ஆடியும் ஒன்று தான், யாரு ஆண்டியும் ஒன்று தான், அரசும் ஒன்று தான். என்ன பெரிய வித்தியாசங்க? ஒன்றும் கிடையாது. நத்திங் டூப்பிங் ஜாதி கீதி மதம் கதம் பேதம் கதம், நான் உயர்ந்தவன் நான் பெரியவன், அது தப்பு. இதெல்லாம் வந்து அகற்றப்படணும். எல்லாம் ஒரே சமம் இல்லை, ஆண் பெண் எல்லாம் ஒன்று தான். ஆமாம், அவங்களுக்கு எனக்கு ஒரு சம்பளம்னா அவங்களுக்கு ஒரு சம்பளம், 2 பேருக்கு ஒரே சம்பளம் கொடுறா. ஆமாம், 2 பேருக்கு ஒரே சம்பளம் கொடு. ஏன்னா எனக்கு 1000 ரூபா கொடுக்குறேன், அதுக்கு 500 ரூபா கொடுக்குறேன். எனக்கு 1000 ரூபா கொடுத்தா அதுக்கு 1000 ரூபா கொடு. அதுன்னு சொல்ல போனால் பொம்பளைங்க தான் இன்னைக்கு எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஆம்பளை எல்லாம் நல்லா குடிச்சிட்டு எங்கேயா அப்பா கடையில் போய் தூங்குறாங்க. எல்லாம் இட்ஸ் ராங். ஓகே, எனிவே மை டியர் போர்ட்வுட் பேப்பர்ஸ், இந்த வீடியோ நல்ல வீடியோ, அருமையான வீடியோ. லைக் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சா நீங்கள் வந்து ஏதாவது இந்த லைக்குன்றாங்களே பண்ணலாம். பிடிக்கும்னா இட்ஸ் நாட் அ மேட்டர். பாய் மோகனா, பாய் சொல்லிக்கோ. நன்றி, வணக்கம். ஆர் மோகனா, ஜான் பாஸ்கோ. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய். பாய்.